ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதம் 107 அதனுடைய 30வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பிரியமானவர்கள், இந்த சங்கீதத்தில் முந்தின வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதாவது கடல் வழி பிரயாணம் செய்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆர்ப்பரிக்கிற அலைகளுக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அவர்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு தந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை விதமாக மாறும் என்று தேவன் உங்களுக்கு தெளிவான நிச்சயமான காரியங்களோடு கூட பேசியிருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் எதிர்மாறாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறதே ஆகில் நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக அனுப்பி உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நாடின துறைமுகத்தை அடையத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். பிரியமானவர்களே, ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி ஒரு மகிமையை கொண்டு வர போதுமானதாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் எலியேசருடைய சம்பவத்தை குறித்து. ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்காக தூர தேசத்திற்கு அனுப்பி அவனுக்கு பெண் பார்க்கும்படி எலியேசரை அனுப்புகிறான். அப்பொழுது எலியேசருக்கு எந்த ஒரு வழித்தடம் அறியாதவனாக, யாரை பார்த்து என்ன பேச வேண்டும் என்ற எந்த ஒரு காரியமும் அறியாதவனாக கடந்து செல்கிறான். ஆனால் அவனோ அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பாக தேவனிடத்தில் செபித்து ஒரு அடையாளத்தையும் கேட்டு அவன் கடந்து செல்கிறான். பிரியமானவர்களே, தேவன் அவன் எதை தேடி சென்றானோ அந்த காரியத்தை அவன் இந்த ஊருக்கு செல்வதற்கு முன்பாகவே அவன் ஜெபித்த அடையாளங்களை கர்த்தர் அவனுக்கு நேரிட பண்ணினார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேடுகிற, நீங்கள் நாடுகிற காரியங்களை உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக மகிமைப்படுவாராக.